ஞான முகாம்னுட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வருத்தங்கள்லேருந்து விடுபடுவது எப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் அதை அணுகிறாங்க. ஒருத்தர் இதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் போயிருக்கும்போது அவர் கேட்டார், எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னாரு. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் ஒரு விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் வழி சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து கோபப்படுறது சுலபமாக வந்துடுது, சுலபமாக கோபப்பட்டுறேன், கோபம் வந்தால் போக மாட்டேங்கன்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் மட்டும் ஒன்று பண்ணுங்கள், சுலபமான விஷயந்தான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட விளையாட்டாக பேசி, நம்ம மனசுல என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு எமோஷன் உள்ளே வந்து நிரந்தரமாக நம்மகிட்டே குடியேறிடும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம எல்லாருமே வச்சுக்கிட்டுருக்கோம். உண்மையிலே இது வந்து இங்கே எம்டி ஸ்பேஸ், அது இங்கே எதுவுமே குடியேறவே முடியாது. ஏதாவது நீங்கள் என்னென்னு புதுசு புதுசாக உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஏதாவது ஒன்று குடியேறிட்டு இருக்குதுன்னு சொன்னால், இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னால், புதுசு புதுசாக ஏதோ ஒன்று உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு தண்ணியில் ஒரு கல்லை போடுறீங்க, கல்லை போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு அலை வரும், அலை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த அலை தானாகவே செட்டில் ஆகிரும். அந்த அலை செட்டில் ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால் பழைய எப்படி நீங்கள் கல்லை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதோ ஒன்று திருப்பி நம்ம உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கோம். உள்ளே அனுப்புனா ரியாக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் கண்ணாடி முன்னால் ஏதாவது ஒரு உருவம் தெரியும்னு சொன்னால், கண்ணாடி முன்னால் நிற்கிற வரைக்கும் உருவம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரிய வேண்டாம்னா நீங்கள் நகர்ந்து போயிடணும். உங்களுடைய செயல்களில் தான் மாற்றணும் மொழிய இதுகளை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம். அதனால் நம்ம வந்து எந்த வருத்தமாக இருந்தாலும் உண்மையிலே அது ஒரு மொமெண்ட்ரிங்கிற மாதிரி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். நமக்கு வந்து அப்படி ஒரு மொமெண்ட்ரின்னுட்டு நமக்கு புரிய தெரியல. ஏன்னா நான் எத்தனையோ வருஷமெல்லாம் வருத்தத்தில் இருக்கிறேன், எவ்வளோ கவலையாக இருக்கிறேன்னுட்டு சொல்லி அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதனால தான் நான் சொன்னால், இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது கூட பற்றி கூட நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சிடும். ஒருத்தருக்கு இப்போ அதே மாதிரி தான் ஒரு டாக்டர் தம்பதி, கணவனும் டாக்டர் தான், மனைவியும் டாக்டர் தான். அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை வந்து 1.5 வயசில் இறந்து போயிடும். அப்போ அவங்களுக்கு அதை ஒரு பெரிய ஒரு வேதனையாக எடுத்து அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வருத்தத்துலேருந்து விடுபடவே முடியலை. அவங்க நம்மகிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட தான் சொன்னோம், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு முடிஞ்சு போனது பற்றி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக முடிஞ்சு போச்சு, ஆனால் சைக்கலாஜிக்கலாக முடியலை. சைக்கலாஜிக்கலாக அதை பற்றி தாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமா, வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கலாமா, இல்லை இந்த மருந்து கொடுத்துருக்கலாமா, அந்த மருந்து கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி நாம் அதை பற்றி அதை நினைக்க என்ன ஆயிருன்னு சொன்னால் திங்கிங்காக மாறும். தாட்டு வரும், ஆனால் தாட்டை திங்கிங்காக மாற்றணும்னு சொன்னால் அது நம்மளை விட்டு போகாது. அது புதுசாக கல்லை தூக்கி போடுற மாதிரி தான். தாட்டாக இருந்துன்னு சொன்னால் ஒரு கல் வந்துன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தன்னாலே செட்டில் ஆயிடும். அது ஒரு பலமே கிடையாது. நீங்கள் சொல்லப்போனான்னு சொன்னால், நீங்கள் அலை அடிக்கிறத பார்க்குறோம். நீங்கள் தண்ணிக்கு உள்ளே முங்கி நீங்கள் எவ்வளோ தான் நீச்சல் அடித்தாலும் மேலே எந்த தடுமாட்டம் எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் தண்ணியிலேருந்து வேலையை தலையை காட்டிட்டீங்கன்னு சொன்னாலே ஒரு இதாயிரம் ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஞான முகாம்னுட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும்.